நேற்று ஜிசிசிக்கு சொந்தமான, அதாவது கிரேட்டர் சென்னை கார்ப்பரேஷன் சொந்தமான 2 பள்ளிக்கூடங்களை திறக்கிறதுக்காக மேயர் பிரியா வந்திருக்கிறாங்க. இதே இடத்துல இது எங்க நடக்குது? திருவிக நகர் நடக்குது மக்களே. அதே திருவிக நகருடைய எம்எல்ஏ தாவேகா கட்சியை சேர்ந்த பல்லவி அவர்கள் வந்திருக்கிறாங்க. இப்போ 2 பேருக்குள்ள ஒரு லடாய் ஏற்பட்டுருச்சு. இதை யார் மேல தப்பு டீட்டெயிலாக பார்க்க போறோம் இந்த பதிவுல. அன்பார்ந்த மக்களுக்கு வணக்கம். நான் உங்கள் கார்த்திக் பிள்ளை அண்ட் வெல்கம் டு தி கேடி. நேற்று கிரேட்டர் சென்னை கார்ப்பரேஷனுக்கு சொந்தமான திருவிக நகர்ல 2 பள்ளிக்கூடங்கள் திறப்பு விழாவுக்காக மேயர் பிரியா அவர்கள் வந்திருக்கிறாங்க. ஸோ இவங்க வந்தது காலைல ஒரு 8:30 மணிக்கு வந்திருக்கிறாங்க. 8:30 மணிக்கு ஃபங்க்ஷன் சொல்லப்பட்டுச்சு. அதே திருவிக நகர்ல தாவேகா சார்பா நின்று ஜெயிச்ச, அதாவது நம்ம பார்த்துருப்போம் மக்களே, நிறமாச கர்ப்பிணியா ஒரு அம்மா வந்து தேர்தல் நின்று வெற்றி பெற்றிருப்பாங்க அப்படிங்கிறது அப்போ வந்து பேசப்பட்ட ஒரு வாக்கியம். அதுக்கப்புறம் அதை பத்தி யாரும் பேசவே இல்லை. ஸோ அவங்களுக்கு 7 நாளைக்கு முன்னாடி குழந்தை பிறந்திருக்கு, பச்சை குழந்தை. அந்த குழந்தை பிறந்த கையோட வரணுமா அப்படின்னு அவங்க யோசிச்சாங்களாம். ஆனால் முதல் ஃபங்க்ஷன் ஆச்சே, நம்ம போகணும்னு எல்லாரும் இன்சிஸ்ட் பண்ணதுனால 8:30 மணிக்கு வர வேண்டிய ஃபங்க்ஷனுக்கு 9 மணிக்கு வந்திருக்கிறாங்க. ஸோ அது வரைக்கும் மற்ற எல்லாரும் வெயிட் பண்ணுறாங்க. மேயர் பிரியா வெயிட் பண்ணியிருக்கிறாங்க. ப்ளஸ் திரு கே கற்பகம் அப்படிங்கிற ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸர், அவங்க ஜாயின்ட் கமிஷனர் ஆஃப் எஜுகேஷன், 418 ஸ்கூலை மேனேஜ் பண்ணக்கூடிய ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸர். ஸோ அவங்க வெயிட் பண்ணுறாங்க. ஒட்டுமொத்த க்ரௌடு வெயிட் பண்ணுறாங்க. அரை மணி நேரம் வெயிட் பண்ணதுக்கப்புறம் 9 மணிக்கு தான் திருமதி கற்பகம் அவர்கள் வந்திருக்கிறாங்க அந்த ஸ்பாட்டுக்கு. வந்ததுமே ஆக்சுவலாக மேயர் பிரியா அவர்களுக்கு மேயராக இருக்கிறாங்க. ஸோ ஜிசிசியோடைய மேயர் அவங்க தான். ஆக்சுவலாக அந்த பள்ளிக்கூடத்தோட ரிப்பனை கட் பண்ண வேண்டியது மேயர் பிரியா அவர்கள் தான். ஆனால் இங்கே நடந்த கூத்து என்னன்றதை நீங்களே வீடியோவை பாருங்க. வீடியோ பார்த்துருப்பீங்க மக்களே. இந்த குசும்பு வேலையை பண்ணது யாரு அப்படின்னு கேட்டா திருமதி கற்பகம் எம்எல்ஏ. யோசிச்சு பாருங்க மக்களே, எல்லாரும் ஒரு புரோட்டோகால் ஃபாலோ பண்றாங்க அரசியல்ல. இது கடைநிலை மக்களுக்கு தெரியாம இருக்கலாம். நம்ம யோசிச்சு பார்ப்போம், ஏன் அரசியல் குத்துவிளக்கு ஏற்றுறது கூட 5 பேரும் ஏற்றும் பொழுது ஒவ்வொருத்தரையும் ஒவ்வொருத்தவங்க ஏற்றுறாங்க அப்படின்னு நம்ம யோசிச்சிருப்போம். இது எல்லாமே புரோட்டோகால். புரோட்டோகால் அப்படிங்கிறது ஒரு கான்ஸ்டியூஷன்ல வரையறுக்கப்பட்டு யாருக்கு கீழே யார் அப்படிங்கிறத ஸ்டேட் லெவல்லையும் சென்ட்ரல் லெவல்லையும் இது டிஃபைன் பண்ணப்பட்டு வரக்கூடியதான் புரோட்டோகால்ஸ். இந்த புரோட்டோகாலை ஒரு அரசு நிகழ்ச்சியிலையும் ஃபாலோ பண்ணுவாங்க. இந்த புரோட்டோகாலை ஃபாலோ பண்றாங்களா இல்லையா அப்படிங்கிறத உறுதிப்படுத்த வேண்டிய பொறுப்பு யாருனால் சட்டமன்றத்தில் கூட செக்ரட்டரி உறுதிப்படுத்துவாங்க. ஒவ்வொரு ஃபங்க்ஷன் நடக்கிறதுக்கு முன்னாடியும் இதுதான் வந்து இதோடைய நிகழ்ச்சி நிரல், இதுதான் பண்ண போறாங்க அப்படிங்கிறத ஒரு லிஸ்ட் இருக்கும். அந்த லிஸ்ட்டை வந்து அனுப்புவாங்க. அனுப்பிச்சிட்டு புரோட்டோகால் ஃபாலோ பண்ணப்படுதா அப்படிங்கிறத ரிஃபைன் பண்ணிட்டு அனுப்பிச்சு விட்ருவாங்க. இது எல்லாமே கெசட்ல எழுத்தப்படும். ஒவ்வொரு அரசு நிகழ்ச்சியும், இந்த அரசு நிகழ்ச்சி யார் போனாங்க, எத்தனை மணிக்கு ஆரம்பிச்சது, யார் அங்கே இருந்தாங்க, என்னென்ன செஞ்சாங்கன்றதெல்லாம் கெசட்ல ப்ராப்பரா ஏற்றப்படும் சொல்லுவாங்க. ஸோ இந்த புரோட்டோகால் அப்படிங்கிறத ஃபாலோ பண்றது அரசு லெவலில் இருக்கக்கூடிய பியூரோக்ராட்ஸாக இருக்கட்டும், ரெப்ரஸன்டேட்டிவ்ஸாக இருக்கட்டும், இவங்கெல்லாம் கரெக்டாக ஃபாலோ பண்ணுவாங்க. இப்போ தாவேகா எம்எல்ஏவான திருமதி பல்லவி அவர்களுக்கு இந்த புரோட்டோகால் தெரியலதான், கூட சொல்லித் தரலையா, அவங்களுக்கும் தெரியல மக்களே. ஸோ ஒருத்தவங்க ரிப்பனை கட் பண்ணும் பொழுது நான் தான் கட் பண்ணுவேன்னு உள்ள பூந்து கட் பண்றது என்ன மாதிரி அயோக்கியத்தனம், என்ன மாதிரி குசும்பு வேலை, நீங்களே பார்த்துருப்பீங்க. இதெல்லாம் வந்து எவ்வளோ பெரிய அசிங்கம் அப்படிங்கிறது அந்த கட்சியில் உள்ளவங்களுக்கு தெரியுதா தெரியலையான்றதே நமக்கு தெரிய மாட்டேங்குது. ஸோ பார்க்குறாங்க பிரியா, சரி அப்படி பண்ணுறேன் நீ, நான் எங்கே செக் வைக்கிறேன் பாருன்னு சொல்லிட்டு குத்துவிளக்கு ஏற்றும் பொழுது மேயர் பிரியா அவளை குத்துவிளக்கு ஒரு திரியை ஏற்றுறாங்க. அடுத்த திரியை ஆஸ் பர் த புரோட்டோகால் யார் ஏற்றணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதி தான் ஏற்ற வேண்டியது இருக்கு. ஆனால் அவங்களுக்கு கொடுக்காம ஐஏஎஸ் கற்பகம் அவங்ககிட்ட வந்து நீட்டுறாங்க. இதை பார்த்ததும் இவங்களுக்கு வந்து கோவம் வந்துருச்சா, இவங்க பண்ணது தப்பு இல்லையா, ஒரு ரிப்பனை வந்து மேயர் கட் பண்ணும் பொழுது குறுக்க பூந்து கட் பண்ணது இந்த குசும்பு வேலை தப்பு இல்லையா அவங்கள பொறுத்தளவுக்கு, அவங்களுடைய சட்டம் அது. ஆனா இங்க குத்து விளக்கு தனக்கு ஏத்த கொடுக்கல அப்படிங்கிறதுனால பல்லவி அவர்கள் என்ன பண்றாங்கன்னா கோச்சிட்டு வெளியே போறாங்க. ஸோ அந்த வீடியோ நீங்க பார்த்துருங்க.
வீடியோ பார்த்துருப்பீங்க மக்களே. இப்போ அடுத்தது 2 பள்ளிக்கூடம் திறக்கிறாங்க. அடுத்த பள்ளிக்கூடம் திறக்கும் பொழுது அதே ரிப்பன், அதே கட்டிங், மேயர் கட் பண்ணுறாங்க. அடுத்தது குத்து விளக்கோடைய திரி, அந்த குத்து விளக்கோடைய கேண்டில் இவங்க ஏற்றிட்டு அடுத்த கற்பகம் அவர்கள் தராங்க. கற்பகம் அவர்கள் நான் வாங்க மாட்டேன்னு மறுக்கிறாங்க. அதுக்கப்புறம் மற்றவங்க கொடுத்துட்டாங்க. இப்போ வெளியே போயிட்டு பேட்டி கொடுக்குறாங்க. கொடுத்தவொடனே இந்த மாதிரி என்ன வேணும், இன்னைக்கு வந்து எதுவுமே ஒழுங்கு நடக்கவே இல்லை திருவாக்க நகரில், எதுவுமே சரியாக பண்ணவே இல்லை அப்படின்னு ஃபஸ்ட்டு பேட்டி. சரிங்க, எது சரியாக பண்ணல, எது சரியாக நடக்கலை, என்ன ஒழுங்காக பண்ணாமல் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத தயவுசெய்து டிஃபைன் பண்ணியிருக்கணும். இங்கே நம்ம திமுக ஆதரவு கிடையாது மக்களே. ஆனால் மேயர் பிரியா அவர்கள் உண்மையாலுமே இங்கே தமிழ்நாட்டில் வெள்ளம் வந்தப்பையாக இருக்கட்டும், சென்னையில் வெள்ளம் வந்தப்பா இருக்கட்டும், அவங்க செய்த வேலை அப்படிங்கிறதுல நம்ம வந்து குறை சொல்ல முடியாது தான். மழை காலங்களில் ஒரு பெண்ணாக இருந்துக்கிட்டு, அதுவும் சிறு வயசு பெண்ணு, அவங்களும் வந்து இப்போ தான் ஒரு குழந்தை, சின்ன வயசு தான் அந்த குழந்தை. ஆனால் எதுவுமே அவங்க பொருட்படுத்தாமல் ஜென்ஸ்க்கு ஈக்குவலாக, நான் யாரையுமே குறை சொல்ல, நான் வந்து ஜெண்டர் ஈக்குவாலிட்டி நான் வந்து இங்கே வந்து குத்து விளக்கல, ஆனால் ஜென்ஸ்க்கு ஈக்குவலாக தண்ணியில் இறங்கி அந்த ரெயின் கோட்டை போட்டுக்கிட்டு இறங்கி வேலை பார்த்ததுலாம் அவங்களுக்கு குறையே சொல்ல முடியாது. அடுத்த ஒரு கேள்வி கேட்கலாம், சார் 90% வேலை முடிஞ்சுன்னு சொன்னாங்க, ஒழுங்காக வேலை முடியல, அவ்வளோ கொள்ளை அடித்தாங்க. இதில் மக்களே ஒரு விஷயம் புரிஞ்சுக்கணும், அரசியலில் சில அமௌண்ட்டு ஊழல் நடக்குது நடக்கலையா அப்படிங்கிறதுலாம் சப்ஜெக்ட் டு இன்வெஸ்டிகேஷன். நடக்காமலே இருக்குமா, பயங்கர சுத்தமாக இருக்குமா அப்படின்னு கேட்டால் சுத்தமாக இருக்காது. யார் ஆட்சி வந்தாலும் இன்க்ளூடிங் தாவேகா. இவங்க பண்ணிட்டு இருக்க கூத்து என்னன்றது நான் ஸ்லோவாக கண்டிப்பாக சொல்கிறேன். இன்ஃபேக்ட் வந்து மற்ற கட்சிகளை விட தாவேகாவில் ஊழல் அதிகமாக நடக்கும் அப்படிங்கிறதுக்கு நிறைய அங்கங்க எக்ஸாம்பிள்ஸ் நமக்கு கிடைக்குது. அது என்னன்றதை நாங்கள் நடக்கும் பொழுது ஆதாரப்பூர்வமாக அவங்க சொல்கிறேன். ஸோ அதெல்லாம் செகண்டரி பார்ட். ஊழல் நடந்துச்சு, காசு அடிச்சிட்டாங்க மேயர் பிரியான்றதெல்லாம் உண்மையாக போயான்றலாம் இன்வெஸ்டிகேட்டில் பண்ணி பார்த்துக்கணும், இன்வெஸ்டிகேஷனில் பார்த்துக்கணும். ஆனால் அவங்க மக்களுக்கு இறங்கி வேலை பார்க்கலையா அப்படி கேட்டால் பார்த்தாங்க. இப்போது திருவிக்கா நகரில் என்ன செய்ய நடக்கலை, எதுவே சரியா இல்லை அப்படிங்கிறதை பொத்தாம் பொதுவாக சும்மா வாத்தில் பேசிக்கிட்டு போகிறாங்கன்றதையும் பார்க்குறோம். அடுத்தது, சரிங்க குத்து விளக்கு எனக்கு தரல ஏற்றுறதுக்கு, கேனில் மாற்றி கொடுத்துட்டாங்க அப்படின்றத நீங்கள் பல்லவி அவர்கள் டிஃபைன் பண்ணுறாங்க. 2 விஷயம் இவங்க பண்ணாங்க, ஏன் டிஃபைன் பண்ணவே இல்லை? ஃபஸ்ட்டு விஷயம், ஒரு நிகழ்ச்சி, இவங்களாவது ஒரு கான்ஸ்டிடுவன்சிக்கு மட்டும்தான் எம்எல்ஏ. ஆனால் கிரேட்டர் சென்னை கார்பரேஷனுக்கு எல்லாத்துக்கும் மேயர்ன்றவங்க பிரியா அவர்கள் தான். இவங்களோட அதிக பவர் உள்ளவங்க தான். ஸோ அவங்க 8:30 மணிக்கு ஷார்ப்பாக வர்றாங்க, நீங்கள் 9 மணிக்கு வந்தீங்க, லைட்டாக வந்தீங்க. 1. 2வது, இவங்க ரிப்பன் கட் பண்ணிக்கிட்டு இருக்க முன்னாடி பின்னாடி இருந்து கையை உள்ளே விட்டு ரிப்பனை கட் பண்ணுறீங்க. இது என்ன மாதிரி செயல்? இது உங்களுக்கு கேவலமாக இல்லையா? இதை பற்றி அவங்க பேசவே மாட்டேங்கிறாங்க. இன்ஃபேக்ட் எந்த பத்திரிகையாளரும் இதை பற்றி கேள்வி கேட்கல. நியூஸ் 7 அங்கே இருந்தாங்க, அவங்க இதை பற்றி கேள்வியே கேட்கல அப்படிங்கிறது தான் இங்கே காமெடியான விஷயம். ஆனால் இப்போ புரோட்டோகால் படி நம்ம வந்து ஒரு சின்ன விஷயம் பார்க்கலாமே. ஆஸ் பர் த புரோட்டோகால் என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு நிகழ்ச்சி நடக்குதுன்னா அந்த நிகழ்ச்சியில் ஒரு மேயருக்கு அடுத்தது யார் இங்கே வந்து மெயினாக பார்க்கப்படணும்னா, மேயருக்கு அடுத்தது எம்பிஸ்க்கு மரியாதை தரணும். இங்கே எம்பி இல்லை. அடுத்தது எம்எல்சி அப்படிங்கிறது வந்து நம்ம தமிழ்நாட்டில் எடுத்துட்டாங்க, இது எம்ஜிஆர் அவர்கள் எடுத்துட்டாரு. ஏன்னா எம்எல்சினா எப்படின்னா, எப்படி நமக்கு இங்கே லோக்சபாவில் மேல் சபை ராஜ்யசபா எம்பி இருக்கோ அதே மாதிரி நம்ம ஸ்டேட் லெவல் அசம்பிளிஸில் வந்து மேல் சபை எம்எல்சிஸ்ன்னு ஒன்று இருந்துச்சு. அதில் வந்து நிறைய பிரச்சனை வருது, நிறைய வந்து இங்கே ரெக்கமெண்டேஷன்ஸ் வருது அப்படிங்கிறதுனால அந்த மேல் சபை எம்எல்சிஸ் அப்படிங்கிறத நம்ம தமிழ்நாட்டில் எடுத்துட்டாங்க. ஸோ அது கிடையாது. அடுத்து மரியாதை கொடுக்க வேண்டிய ஆள் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதியான எம்எல்ஏ தான். அதை இவங்க ஏன் மேயர் பிரியா அவர்கள் வந்து இந்த ஓவர்பிட் பண்ணாங்க அப்படிங்கிறத எப்படி சொல்லாமல் சொல்கிறாங்க அப்படின்னா, ஏங்க அங்கே நான் கட் பண்ண வேண்டிய ரிப்பனை கையில் ஓடுத விட்டு நீங்கள் கட் பண்ணுறீங்க, அப்போ இங்கே நான் அதே மாதிரி நான் எங்கே பார்க்கணும்னு நாங்கள் பார்த்துக்கிறேன், நான் பழி வாங்கிக்கிறேன் அப்படிங்கிறத பழி வாங்கியிருக்காங்கன்றதை பார்க்க முடியுது. ஸோ இதில் வந்து 2 பேர் மேலேயும் தப்பு இருக்காங்க, கண்டிப்பாக தப்பு இருக்குது. இன்ஃபேக்ட் தப்பு யார் மேலே அதிகமாக இருக்குதுன்னு நான் சொல்வேன்னா பல்லவி அவர்கள் மேலே தான். ஒரு புரோட்டோகால் தெரியாமல் ரிப்பன் நீங்கள் ஊரில் புந்து கட் பண்ணுது அப்படிங்கிறத நீங்கள் வெளியே சொல்லவே இல்லை. அப்போ தப்பு உங்களுக்கே தெரியுதா இல்லையா? இந்த தப்பை நீங்கள் வெளியே பண்ணிவிட்டு உங்களுக்கு ஏன் நீங்கள் சீன் கிரியேட் பண்ணுறீங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கா இல்லையா? ஆனால் இதில் இன்னொரு தப்பு பிரியா அவர்கள் மேலே இருக்குது மக்கள். என்னென்னா, இந்த இடத்துல கொஞ்சம் யோசிச்சிருக்கலாம் அவங்க. ஏன்னா திருவிக்கா நகருடைய எம்எல்ஏ அப்படிங்கிறவங்க தாவேகா கட்சியை சார்ந்தவங்க, அவங்க பேர் பல்லவி அப்படிங்கிறது இங்கே மக்களுக்கு தெரியாது. ஆனால் இப்படி ஒரு சம்பவத்தை செஞ்சு
மக்கள் எல்லாரும் நேற்று ஃபுல்லாக டாக் ஆஃப் த டேவை ஆக்கி விட்டாங்க பிரியா அப்படிங்கிறதை பார்க்கணும். அதாவது மேயர் பிரியா அவர்கள் பண்ண ஒரு சின்ன விஷயத்தால பள்ளிவர்கள்லேருந்து இந்த சிச்சுவேஷனை யூஸ் பண்ணிக்கிட்டு நேற்று ஃபுல்லாக டாக் ஆஃப் த டே யாருன்னு பார்த்தீங்கன்னா பல்லவி எம்எல்ஏ அவர்கள் தான் டாக் ஆஃப் டே ஆகிட்டாங்க. ஸோ அதுக்கு இடம் கொடுக்காம இருந்திருந்தாங்கன்னா அந்த ஒரு விளம்பரம் கிடைச்சிடாம இருந்திருக்கும் பல்லவி அவர்களுக்கு அப்படிங்கிறதையும் பார்க்க முடிகின்றது. மக்களே என்ன நினைக்கிறீங்கன்றதை கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.